இப்படியான ஒரு காலகட்டத்தில் நானும் எண்ணி பார்க்கிறேன். கடந்த 2 வாரங்களில் பேரருட் தந்தை அவர்களினுடைய புத்தகங்கள் அனைத்தையும் படிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதனை ஒட்டி சொல்கிறேன், மேடைக்காக சொல்லவில்லை. 2 பேர் அல்லது இங்கிருக்கிற அத்தனை பேரும் கரவொலி எழுப்ப வேண்டும் என்பதற்காகவும் நான் சொல்லவில்லை. கரவொலிக்காக பேசுகின்ற பழக்கம் சத்தியமாய் நிச்சயமாய் எனக்கு இல்லை. 2 வாரங்களில் தான் இந்த புத்தகங்களை படித்தேன் என்ற வகையில் தமிழகத்திற்கு, தமிழ் மக்களுக்கு ஒரு அறநெறி பண்பாட்டு வாழ்வியல், அது சார்ந்த ஒரு புதிய திசை, ஒரு மடைமாற்றம் தேவைப்படுகிறது என்று ஆசைப்படுகிற எத்தனையோ பேரில் ஒரு எளியவனாக நானும் இருக்கிறேன் என்ற வகையில் நிச்சயமாக அந்த வாழ்வியல் அறநெறி திசையை இந்த வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பேரியக்கம் காட்ட முடியும் என்று நான் திடமாக நம்புகிறேன். நிச்சயமாக செய்ய முடியும். காலத்தினுடைய தேவையாகவும் இருக்கிறது. ஏனென்றால் மதங்களை கடந்த ஒரு பேரியக்கமாக இருக்கிறது. அதை நான் சொல்ல வருகின்றேன். எனவேதான் இங்கே கூடியிருக்கிற நீங்கள் எல்லாம், உங்களையும் நான் வணங்குகிறேன். அருட்தந்தை அவர்களை வணங்கினேன், அவையில் இருக்கின்றவர்களை வணங்கினேன். ஏனென்றால் உங்களையும் வணங்குகின்றேன். இயேசு பெருமான் எத்தனையோ புதுமைகள் செய்தார். எல்லா புதுமைகளிலும் அவர் கடல் மீது நடந்தார், இறந்தவனை உயிர்ப்பித்தார். இவையெல்லாம் பெரிய புதுமை என்று நான் கருதவில்லை. ஆனால் அவர் செய்த மிகப்பெரிய புதுமையாக நான் கருதுவது, பள்ளிக்கு செல்லாத, பல்கலைக்கழகங்களில் படிக்காத, ஒருவருக்கொருவர் எத்தகைய ஒருமைப்பாடும் இல்லாத 12 மனிதர்களை தன் சீடர்கள் என்று ஆக்கி, அந்த 12 சாமானிய மனிதர்களை வைத்து உலகத்தின் கடை எல்லை வரைக்கும் தன்னுடைய செய்தியை கொண்டு சேர்க்க செய்தாரே, அதுதான் மிகப்பெரிய புதுமை. அவ்வகையில் இங்கே இருக்கிற நீங்கள் ஒரு புதுமை நடத்த வேண்டும், அதிசயம் நடத்த வேண்டும். வருகின்ற ஆண்டுகளில், இன்னும் ஒரு 10-20 ஆண்டுகளில் தமிழகம் முழுவதும் 6 கோடி நாவுகளில் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று சொல்லுகின்ற ஒரு அதிசயத்தை நீங்கள் நடத்தி காட்ட வேண்டும். அது வெறும் ஒரு இயக்கத்தை வளர்ப்பது அல்ல, எண்ணிக்கை காட்டுவது அல்ல. எண்ணிக்கை காட்டுவது அரசியலுக்கு தேவை, எண்ணிக்கை காட்டுவது அரசியலுக்கு தேவை அல்ல. புதியதொரு வாழ்வியல் அறநெறி பண்பாட்டு சூழலை இந்த நிலத்திற்கு தருவதற்கான இயக்கமாக இந்த வாழ்க வளமுடன் இயக்கம் மாற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், வேண்டுகிறேன். அருட்தந்தை அவர்கள் மீது இன்று நான் வெளிப்படையாக அறிவிக்க தலைப்படுகிறேன். ஒரு கத்தோலிக்க அருட்குருவாக நின்று கொண்டு 2 வார காலம் அவருடைய எழுத்துக்களை, எண்ணங்களை படித்த பிறகு நானும் அவருடைய சீடர்களில் ஒருவராக இருக்க விருப்பமாயிருக்கிறேன். ஈர்க்கிறவை பலவாக இருந்தாலும் தரப்பட்டிருப்பது 20 நிமிடங்கள் என்கின்ற காரணத்தினால் 5 விஷயங்களை மட்டும் சுருக்கமாக சொல்லுகின்றேன். அருட்தந்தை அவர்களிடம் எனக்கு முதலில் பிடிப்பதும், அப்படி ஒரு ஈர்ப்பு வருவதும், அவர் வாழ்வை நேசிக்கிறார், அவர் வாழ்வை விரும்புகிறார், அவர் வாழ்வில் மகிழ்கிறார். It is not rejection of life, it is not running away from life, it is complete involvement with life, it is total integration with life. மாண்புமிகு அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்கள் மகிழ்வார்கள். நான் திருவாசகம் இளையராஜாவோடு திருவாசகத்திற்கு நான் அடிமை, அப்படி ஒரு ஈர்ப்பு அதில் உண்டு. ஆனால் திருவாசகம் பிடிக்குமா இல்லை ஆண்டாள் பிடிக்குமா என்றால் என் காதல் ஆண்டாள் தான், சந்தேகமே இல்லை. நிச்சயமாக என் காதல் ஆண்டாள் தான். காரணம், எங்கோ ஒரு இடத்தில் வாழ்வை நிராகரிக்கிற தன்மையை நான் பார்ப்பேன். இந்த பிறவி மோசம், இந்த பிறவியே பாவம் என்கின்ற ஒரு பாங்கினை நான் பார்ப்பேன். மாறாக வாழ்வை கொண்டாடுகின்ற, வாழ்வை சிறப்பிக்கின்ற ஒரு தெரிப்பை, வாழ்வின் தெரிப்பை நான் பார்ப்பேன். குற்றால அருவி என்றால் கொட்டி தீர்க்க வேண்டும், வற்றி கிடந்ததென்றால் அது அழகு அல்ல. வறண்ட நிலம் என்பது ஒரு நாளும் வசீகரம் தராது. பச்சை பசேல் என்று பசுமை கொட்டி கிடக்க வேண்டும், அப்போதுதான் அது அழகு. சாளரங்களை திறந்து வானம் பொழியவில்லை என்றால் அது அழகு அல்ல வானுக்கு. இந்த மண்ணுக்கு அது மழை தர வேண்டும். வாழ்வு, இட் இஸ் லைஃப், எதிர்மறை அல்ல. தமிழர்களை பார்த்தால் பல நேரங்களில் பயமாகவும் இருக்கும், வருத்தமாகவும் இருக்கும். ஒவ்வொருவருடைய முகத்தை பார்த்தாலும் 8 கிலோ 10 கிலோ வெயிட்டா இருப்பாங்க. எதுக்குத்தான் இப்படி சீரியஸா இருக்காங்கன்னு தெரியாது நமக்கு, அவ்வளவு சீரியஸா இருப்பாங்க. ஒருத்தருக்கு வணக்கம் சொல்ல தெரியாது, ஒருத்தரை பாராட்ட தெரியாது, சந்தோஷத்தை பகிர்ந்துக்க தெரியாது. வீட்டில் இருக்கிற பிள்ளைய பத்தி ஊர் முழுசா நல்லதா சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ள அந்த பிள்ளைய பாராட்ட மாட்டாங்க. இப்படி ஒரு கெட்ட ஒரு தன்மை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்திற்கு அருட்தந்தை மீது ஏன் ஈர்ப்பு என்றால்,
வாழ்வை நேசித்தார். நான் ஒரு 7-8 புத்தகங்கள் படித்தேன். ஒரு எழுத்தில் கூட, ஒரு எண்ணத்தில் கூட மனிதர்களை அவர் தீர்ப்பிடவில்லை, மனிதர்களை அவர் கண்டனம் செய்யவில்லை, வாழ்வில் இருந்து விலகிச் செல்ல ஒரு இடத்தில் கூட அவர் அறிவுறுத்தவில்லை. அவரை நான் வணங்குகிறேன், அவரை நான் போற்றுகிறேன். வாழ்வை நேசித்த பெருமான். Love the life, don't run away from it. இந்த வாழ்வு எனக்கு கிடைத்த அரிய பேரு. இரண்டாவது, அவர் மீது எனக்கு ஏற்பட்டிருக்கிற ஈர்ப்பு, அவருடைய ஆன்மீகம் மனிதனை மையமாக கொண்டதாக இருக்கிறது, கடவுளை மையமாக கொண்டதாக இல்லை. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு ஃபாதர் சொல்லாமன்னு கேட்கலாம். அவருடைய ஆன்மீகத்தினுடைய மையம் மனிதனை அன்றி கடவுள் அல்ல. இது எனக்குள்ளே இருந்த ஒரு கேள்வி. நீண்ட காலமாக எனக்குள்ளேயே நான் போராடி போராடி சலித்து களைத்து போன ஒரு கேள்விக்கு பேரருட் தந்தை பதில் தந்திருக்கிறார். ஏன்னா, எப்பா எதுக்குங்க நம்ம கடவுளை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறோம்? அவருக்கு என்னதான் பிரச்சனை இருக்கு? இல்ல என்ன பிரச்சனை இருக்கு அவருக்கு? அவர் சூப்பரா இருக்காரு, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அவருக்கு. அண்ட சராசரங்கள் எல்லாம் அவருக்கு சொந்தம். இது பிலீவர்ஸுக்கு. முன்னாடி நம்ம ஐயா இருக்காரு, சார் இருக்காங்க, கணேசன் சார் இருக்காரு, அவருக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் கிடையாது.